பிறக்கும் பொழுது அந்த வருடம் பிறக்கக்கூடிய ஒரு நாளை மையப்படுத்தி இல்லாம நாம இன்றைய தினங்கள்ல நாமள்கிட்ட ஒரு தவறுகள் தெரிய வருகிறதோ அன்றைய தினமே நாம் அதிலே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த உறுதிமொழி எப்படி இருக்கக்கூடாது? இன்றைக்கு பேருக்கு சில விஷயத்தை சொல்லுவாங்களே, இனி வரக்கூடிய வருஷம் எந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் அப்படி அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியில் ஒரு வாரம் கூட அவனால நீடிச்சு நிற்க முடியல. ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் பழையபடி அந்த தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இஸ்லாம் சொல்லக்கூடிய உறுதிமொழி என்பது அப்படி இல்லை. இதற்கான மஸ்ஊலா, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த வாக்குறுதியும் மறுமை நாளில் விசாரிக்கப்படக்கூடியதா தான் இருக்கும். அல்லாஹ் அதை கூட விசாரிக்கத்தான் செய்வான். நம்முடைய கடந்த காலத்தில் எவ்வளவோ பல தவறுகளை செய்திருப்போம். அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவா நான் இது போன்ற எந்த ஒரு தவறுகளை செய்ய மாட்டேன் என்று இறைவனை முன்னிறுத்தி நாம் ஒரு உறுதிமொழி ஏற்போம். அது ஒரு புத்தாண்டுக்காக இல்லாம நம்ம அந்த புத்தாண்டு வரை நாம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் வழங்கப்படாவிட்டாலும் இந்த நேரங்கள்ல இறைவா நான் இது போன்ற அந்த விஷயங்கள்ல சரியாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி ஏற்போம். அப்படி ஏற்கக்கூடிய அந்த உறுதிமொழியில் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரை நாம சிறந்த முறையில் வாழ்ந்து காட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஆங்கில நாட்காட்டியிலே இந்த வருடத்தினுடைய கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். இன்னும் அல்லாஹு தஆலா நமக்கு சில நாட்களை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் தந்தால் நாம் 2025வது ஆண்டையும் நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலேயும் நாம் கவனிக்கிற பொழுது ஆங்கில நாட்காட்டியிலே ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளை ஒரு மகத்துவ நாளாக எண்ணி அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தினம், அது நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகங்களிலேயும் இன்றைக்கு நீங்கள் அந்த 25வது வருடமாக அடுத்து உருவாகக்கூடிய வருடம் இருக்கட்டும், அல்லது கடந்த காலத்துல இப்படி புத்தாண்டு நிகழ்வாக நிகழக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும், அன்றைய தினமெல்லாம் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷத்தோடு இருக்கணும் என்கிற ஒரு எண்ணம் மனிதர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு அதுல மனிதர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஒரு வருடத்தினுடைய முதல் நாளை சந்தோஷமாக கொண்டாடி விட்டால், மகிழ்ச்சியோடு அதுல நாம இருந்துட்டோம்னு சொன்னா நமக்கு அந்த வருடம் முழுக்க மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இருக்கும் என்ற அளவிற்கு மக்களுடைய நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இதுல இன்றைக்கு மற்ற சமூகத்தில் உள்ளவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த புத்தாண்டு தினத்திற்கென்று சில சிறப்பான பிரார்த்தனைகள், சில சிறப்பான வணக்க வழிபாடுகள், ஒவ்வொருவரும் தத்தமது மத வழிபாட்டு தலங்களுக்குள் சென்று அன்றைய தினத்தில் சிறப்பான வழிபாடுகள் செய்வதையும் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய சட்டதிட்டத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களில் எங்காவது நமக்கு இப்படி ஒரு ஆண்டு முடித்து நாம் அடுத்த ஆண்டை நாம் முன்னோக்கி செல்கிறோம் என்று சொன்னால், அந்த தினத்தில் நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், அன்றைய தினத்தில் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அன்றைய ஒரு தினம் நாம் சந்தோஷமாக கழித்து விட்டால் நமக்கு அந்த ஆண்டு முழுக்க மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் எங்காவது நமக்கு வழிகாட்டுகிறான? அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் எங்கேயுமே நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. சரி, அன்றைய தினத்திற்கென்று சிறப்பான பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குதா? நம்முடைய மார்க்கத்தில் சில நேரங்கள்ல சில குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளை செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். இப்ப சூரிய கிரகண சந்திர கிரகணம் பிடிக்குதா? இறைவனை நினைப்பதற்காக விரைந்து வாருங்கள். கிரகணம் பிடிக்கிற பொழுது அல்லாஹ் நினைப்பதற்கு அல்லாஹ் வர சொல்லுகிறான். மழை இல்லாம நாம ரொம்ப கஷ்டப்படுறோமா? சில குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மழையை எதிர்பாருங்கள், அல்லாஹ் இப்படி வழிகாட்டுகிறான். இப்படி சில விஷயங்களுக்கு பிரத்யோகமான வணக்கங்களை அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவதை போல இந்த புத்தாண்டு தினத்திற்கென்று ஏதாவது பிரத்யோக தொழுகைகள் நமக்கு இருக்கிறதா? அன்றைய தினத்தில் நாம கேட்க வேண்டிய பிரத்யோக துவாக்கள் என்று ஏதாவது இருக்குதா? அப்படி எதையுமே இறைவன் நமக்கு வழிகாட்டவில்லை. ஏன் நமக்கு இறைவன் அதை வழிகாட்டவில்லை? ஒரு ஆண்டினுடைய முதல் நாள் துவங்குகிறது என்றால் அன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருந்து விட்டால் அந்த வருடம் முழுக்க அவனுக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்கும், அவனுக்கு எந்த கஷ்டம் கிடைக்காது, அவன் எந்த சோதனையை சந்திக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. மகிழ்ச்சி என்பது இன்ப துன்பம் என்பது அது எல்லா காலத்திலேயும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒண்ணு. நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா, நீங்க அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்க. அல்லது நாம ரொம்ப கவலையில இருக்கிறோமா, ரொம்ப சோதனையில இருக்கிறோமா, அந்த சோதனையின் போது பொறுமையை எதிர்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பாருங்க என்று இதை எல்லா நேரத்திலேயும் வழிகாட்டக்கூடிய மார்க்கமாகத்தான் இஸ்லாம் இருக்கிறதே ஒழிய
அந்த புத்தாண்டு தினத்திற்கென்று ஸ்பெஷலாக எந்த ஒரு வணக்கத்தையும் நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களே அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு மத்த சமூகத்தில் உள்ளவர்கள் அன்றைய தினம் இரவுல 12 மணிக்கு கொண்டாட்டத்தை துவக்குவார்கள். அப்படி கொண்டாட்டத்தை துவக்கி அந்த ஒரு நாள் முழுக்க அவங்கள் கொண்டாட்டத்திலேயே அவர்கள் மூழ்கி கிடக்கிற பொழுது, நிறைய அனாச்சாரமான காரியங்களில் மூழ்கி கிடக்கிற பொழுது அதை அவர்கள் ஒரு சந்தோஷமாக எண்ணி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய வழி. நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி ஏதாவது வழிகாட்டுதல் இருக்குதா? அன்றைய தினம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படி ஏதோ அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான? எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை. ஆனா இன்றைக்கு முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் நம்ம மக்களும் என்ன செய்கிறார்கள்? அந்த புத்தாண்டு தின கொண்டாட்டம் என்று சொல்லி ஏராளமான கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த கேளிக்கை என்று வந்துவிட்டால் அனாச்சாரமும் கூட சேர்ந்து வந்து விடுகிறது. மற்ற நாட்களில் எல்லாம் சில விஷயங்களை தவறு என்று பார்க்கக்கூடியவர்கள் அதுவே ஒரு கேளிக்கை ஒரு அனாச்சாரம் என்று வருகிற பொழுது அதை ஒரு தவறாக பார்ப்பது கிடையாது. ஆணும் பெண்ணு சேர்ந்து நின்னா என்ன தப்பு? எல்லாரும் சேர்ந்து ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினா என்ன தப்பு? அன்றைய தினம் நாம மதுவை குடிச்சு நாம நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் என்ன தப்பு என்று நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களும் இது போன்ற சில காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதுல நிறைய பேர் ஒரு தெளிவோடு தான் இருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள்ட்ட இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் இந்த அனாச்சாரத்துல தங்களை ஈடுபடுத்தி கொண்டாலும் நிறைய நபர்கள் நாம் தெளிவோடு தான் இருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு தெளிவோடு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம். ஆனா நம்மள்ட்ட இருக்கிற வேறு சில பிரச்சனைகள் என்ன? இன்றைக்கு அந்த புத்தாண்டு தினத்தில் எப்படி ஒரு பக்கம் கேளிக்கை நிகழ்ச்சி என்று மார்க்கத்திற்கு மாற்றமான பல காரியங்கள் நடக்கிறதோ அதே போல ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையும் அந்த புத்தாண்டு தினத்திலே ஒன்றை எடுக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு வருடங்கள் பிறக்கும் பொழுதும் நமக்கு நாமே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம இனிமே எந்த தவறுகளை செய்யக்கூடாது. கடந்த வருஷத்துல நம்மள்ட்ட தண்ணி அடிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சா? இனிமே இந்த வருஷத்துல நாம அந்த தப்பை பண்ணக்கூடாது. கடந்த வருடத்துல வேற ஏதாவது ஒரு குற்றம் நம்மள்ட்ட இருந்துச்சா? நாம இப்ப அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்று கடந்த காலத்தில் செய்யக்கூடிய தவறுகளை இனி வரக்கூடிய வருடங்களில் செய்யக்கூடாது என்று உறுதிமொழி எடுக்கிற ஒரு பழக்கம் இது ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறது. அதே போல கெட்ட விஷயத்திலிருந்து எப்படி விலக வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கிறாங்களோ நன்மையான காரியத்தையும் நாம இது போன்ற இந்த நல்ல விஷயத்தை நிறைய செய்யணும், நிறைய படிக்கணும், நிறைய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இது போன்ற நன்மையான விஷயங்களையும் அந்த ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் நாளில் நமக்கு நாமே உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அந்த உறுதிமொழியை அடுத்தவர்களிடத்திலையும் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த ஒரு பழக்கம், அதைத்தான் நியூ இயர் ரிசல்வேஷன் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு பழக்கமும் இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியில இருக்கிறது. அதிலும் சில முஸ்லிம்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இது தொடர்பாக மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு வருடத்துல குறிப்பிட்ட ஒரு நாள்ல நமக்கு நாமே உறுதிமொழி எடுத்து கடந்த காலத்துல என்னென்ன தப்பு இருந்துச்சோ அந்த தப்புகளை எல்லாம் இனி அடுத்த வருடத்துல நாம செய்யக்கூடாது என்று இப்படி எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம். இந்த மாதிரி நாம உறுதிமொழி எடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதி வழங்குகிறானா என்றால் இது போன்ற வழிகாட்டுதல்கள் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. மாறாக என்ன வழிகாட்டுதல் இருக்குது? எந்த தினமாக இருக்கட்டும், அது ஒரு வருடம் முடிகிற ஒரு தினமா இருக்கட்டும். இப்ப டிசம்பர் 27 தான் இருக்கிறோம். இன்னும் இந்த நாட்கள் முடிவதற்கு 4 நாள் இருக்குது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறுகளை திருத்துவதற்கு நான் ஒரு 4 நாளைக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் என்னுடைய தவறு திருத்திக்குவேன். இருக்கிற நாட்கள்ல நான் எவ்வளவு சந்தோஷமா அந்த தவறுகளை செஞ்சுக்கிடுறேன் என்று செய்யக்கூடிய இந்த ஒரு பழக்கத்தை அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கவில்லை. எதை அல்லாஹ் நம்மளுடைய மார்க்கத்துல இதை தப்புன்னு அல்லாஹ் சொல்லிட்டானோ, தப்பு என்று நமக்கு தெரிய வருகிறதோ அந்த கணமே இனிமே நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன், இந்த ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வது மார்க்கத்துல தவறு இல்லை. இன்னைக்கு நம்ம பொருளாதார விஷயங்கள் சில குற்றம் செய்யறோம்னு வைங்க, அல்லது வேற ஏதோ சில தவறுகள் நம்ம செய்யறோம்னு வைங்க, நான் இவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்றேனே, இந்த தப்புகளோடு நான் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நின்றால் அல்லாஹ் என்னை கடுமையாக தண்டித்து விடுவானே. எனவே இறைவா, நான் கடந்த காலத்தில் செய்த அத்துணை தவறுகளுக்காக நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நான் என்னுடைய இது போன்ற எந்த ஒரு தவறுகளையும் அமைத்துக் கொள்ள மாட்டேன் என்று நமக்கு நாமே இறைவனை முன்னிறுத்தி உறுதிமொழி எடுக்கிறது. அது மார்க்கம் நமக்கு எந்த ஒரு தடையும் சொல்லல. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நாளை மையப்படுத்தி இருக்கக்கூடாது.
ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடம் பிறக்கக்கூடிய ஒரு நாளை மையப்படுத்தி இல்லாம நாம இன்றைய தினங்கள்ல நாமள்கிட்ட ஒரு தவறுகள் தெரிய வருகிறதோ அன்றைய தினமே நாம் என்ன செய்யலாம், அதிலே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த உறுதிமொழி எப்படி இருக்கக்கூடாது? இன்றைக்கு பேருக்கு சில விஷயத்தை சொல்லுவாங்களே, இனி வரக்கூடிய வருஷம் எந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் அப்படி அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியில் ஒரு வாரம் கூட அவனால நீடிச்சு நிற்க முடியல. ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் பழையபடி அந்த தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இஸ்லாம் சொல்லக்கூடிய உறுதிமொழி என்பது அப்படி இல்லை. நாம அடுத்தவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனிடம் நாம் ஒரு விஷயத்தை சொல்லி, இறைவா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொள்வேன் என்று கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கட்டும், இப்படி அல்லாஹ்ட்ட கொடுக்கிற ஒரு வாக்குறுதியா இருந்தாலும் மற்ற மனிதர்கள்ட்ட கொடுக்கிற வாக்குறுதியா இருந்தாலும் அந்த வாக்குறுதியை இறைவனை நம்பக்கூடிய நபர்கள் அதை கண்டிப்பாக பேணக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்துல் மாயிதாவினுடைய 1வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, அவ்ஃபு பில் உகூத், நீங்கள் ஏதேனும் உடன்படிக்கை எடுத்தால், அது அல்லாஹ்ட்ட எடுக்கிற உடன்படிக்கையாக இருக்கட்டும் அல்லது மக்கள்கிட்ட எடுக்கிற ஒரு உடன்படிக்கையா இருக்கட்டும், ஏதேனும் ஒரு விஷயத்துல நீங்கள் உடன்படிக்கை எடுத்தால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்க. ஒரு பக்கம் உடன்படிக்கையை எடுத்துட்டு திரும்ப அந்த உடன்படிக்கைக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்துராதீங்க. அது இறை நம்பிக்கையாளர்கள்ட்ட இருக்கிற ஒரு பழக்கமே இல்ல. இறை நம்பிக்கையாளர்கள்னா நான் வெறுமனே அல்லாஹ்வை நம்பிட்டேன், ரசூலை ஏத்துக்கிட்டேன் என்று சொல்வது மட்டும் இறை நம்பிக்கையினுடைய அடையாளம் கிடையாது. எப்படி நாம அல்லாஹ்வை உறுதியா நம்புறோமோ, முகமது நபியை எப்படி அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே போல ஏதேனும் ஒரு விஷயத்துல உடன்படிக்கை எடுக்கிறோமா, ஒரு வாக்குறுதி மாதிரி ஏதாவது கொடுக்கிறோமா, அப்படி கொடுத்தால் அதை முழுக்க முழுக்க நிறைவேற்றக்கூடியவர்களாக இறை நம்பிக்கையாளர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சூரா மாயிதாவிலே குறிப்பிடுகிறார். அதே மாதிரி சூரத்துன் நஹ்லில 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅஃபு பி அஹ்தில்லாஹி இதா ஆஹத்தும், நீங்கள் உடன்படிக்கை எடுத்தால், அல்லாஹ்வினிடத்துல ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போறேன் அல்லது இந்த பாவமான காரியத்திலிருந்து விட்டு விலக போறேன் என்று ஏதேனும் ஒரு விஷயத்துல நீங்கள் உடன்படிக்கை எடுப்பீர்களேயானால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி விடுங்கள். வலா தன்குலு ஐமான பஅத தௌகீதிஹா, அதே போல நீங்கள் ஏதேனும் ஒரு சத்தியம் செய்கிறீங்க, அப்படி சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்க, சத்தியத்தை முறிக்கக்கூடியவர்களாக இருக்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், வக்கது ஜஅல்துமுல்லாஹ அலைக்கும் கஃபீலா, ஏனென்றால் நீங்கள் உடன்படிக்கை செய்கிற பொழுது, சத்தியம் செய்கிற பொழுது, நாம் அல்லாஹ் அல்லாத பொருட்கள் மீது சத்தியம் பண்ண முடியுமா? என்னுடைய தாயின் மீது சத்தியமா, என்னுடைய தந்தையின் மீது சத்தியமா, அல்லது குர்ஆன் மீது சத்தியமா? அப்படி சத்தியம் செய்யறதுக்கு மார்க்கம் நமக்கு அனுமதிக்குதா? நாம் எந்த ஒரு விஷயத்துல சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பெயரில் தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத எந்த நபர்களின் மீதோ, அல்லாஹ் அல்லாத எந்த பொருட்களின் மீதோ நாம சத்தியம் செய்ய கூடாது. இதுதான் நமக்கு மார்க்கத்தினுடைய சட்டம். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க சத்தியம் செய்யறதா இருந்தா யாரை வச்சு சத்தியம் செய்றீங்க? முழுக்க முழுக்க அல்லாஹ்வை தான் பொறுப்பாளராக ஆக்கி இருக்கிறீங்க. இந்த சத்தியம் நான் செய்திருக்கிறேன் என்றால் இறைவா அதற்கு நீ தான் பொறுப்பு என்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நீங்கள் பொறுப்பாளராக ஆக்கி இருக்கிற நிலையில அந்த சத்தியத்தை முறிச்சிடாதீங்க. அல்லாஹ்விடத்தில் எடுத்த அந்த உடன்படிக்கைக்கு மாற்றமாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ யஅலமு மா தஃஅலூன், ஏன்னா நீங்க எதையெல்லாம் செய்கிறீர்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சத்தியம் செஞ்சுட்டு அதுக்கு நேர் மாத்தமா நடக்கிறீங்கன்னு வைங்க, அல்லது நீங்க இறைவனிடத்துல ஒரு உடன்படிக்கை எடுத்துட்டு இறைவா நான் இனிமே இந்த தப்பு எதையுமே பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு நேர் மாற்றமா செய்றீங்கன்னு வைங்க, நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் தான தெளிவா கவனிக்கிறான். அப்படி கவனிக்கிற அல்லாஹ் மறுமை நாள்ல சும்மா விட்டுருவானா? அது சம்பந்தமா கேள்வி கேட்காம விட்டுருவானா? அப்ப இதை கவனித்து நீங்கள் ஒரு சத்தியம் செய்தாலோ அல்லது அல்லாஹ்விடத்துல ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டாலோ அதை முழுக்க முழுக்க நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்க என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதே மாதிரி நீங்கள் குர்ஆன்ல சூரத்துர் ரஅத்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல 19, 20 அந்த 2 வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அஃபமன் யஅலமு அன்னமா உன்சில இலைக மிர் ரப்பிக்கல் ஹக், நபியே உங்களுடைய இறைவனான அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை அதை உண்மை என்று நம்பக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன செய்தியை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அது எதுவும் பொய் கிடையாது, அது அனைத்துமே உண்மை என்று ஒரு ஆள் நம்புறாருன்னு வைங்க,
இப்படி நம்பக்கூடிய அந்த நபர் கமன் ஹுவ ஆமா, அவர் ஒரு குருடனை போல இருப்பாரா? ஒரு குருடனுக்கு ஒரு விஷயம் என்னன்னு தெரியாது. ஒரு ஆளுக்கு கண் பார்வை தெரியலன்னு வைங்க, கண் பார்வை தெரியாத ஒருவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்த்து ஒன்றை செய்ய முடியாது. அவருக்கு அடுத்தவர்கள் தான் இருந்து என்ன செய்யணும்? அந்த கண் பார்வை தெரியாத நபருக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் இறைவன் இறக்கியருடைய செய்தியை ஒருவன் உண்மை என்று நம்பிவிட்டால் அவன் இந்த உலகத்துல ஒரு குருடரை போல இருக்க மாட்டான், எல்லாத்திலையுமே தெளிவோடு தான் அவன் நடந்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், யார் அறிவாளிகளாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் சரியான முறையில படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அந்த அறிவாளிகளுடைய அளவுகோலை சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம பார்வையில யார் பெரிய அறிவாளியா தெரிகிறா? அந்த வருடம் பிறக்கும் பொழுது இனிமே நான் இந்த வருடத்தை முழுக்க முழுக்க நன்மையான காரியத்திலேயே கழிப்பேன், அடுத்தவனுக்கு உதவக்கூடிய விதத்தில் கழிப்பேன், அடுத்தவனுக்கு தீமை செய்யாம அதிலிருந்து விலகி நிற்பேன் ஒரு ஆள் உறுதிமொழி கொடுக்கறாங்கன்னு வைங்க. பாத்தீங்களா, ஆண்டு பிறக்கிறப்ப எந்த மாதிரிலாம் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறாரு, இவர் தான் உண்மையிலே சிறந்தவர்னு அறிவாளிகள் இன்னைக்கு நாம இப்படி சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அது அறிவாளிகள் கிடையாது. வாக்குறுதி கொடுத்து விட்டு ஒரு நாள் 2 நாள் கடைபிடித்து விட்டு இன்னவர நாட்கள்ல கடைபிடிக்காம இருப்பாங்களே, இவர்கள் அறிவாளிகள் கிடையாது. ஒரு உண்மையான அறிவாளிகள் யார் என்றால் அல்லதீன யூஃபூன பி அஹதில்லா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதேனும் உடன்படிக்கை வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியில் கடைசி வரை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். வலா என்குதுனல் மீசாக், அவங்க உடன்படிக்கைகளை எல்லாம் முறிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த மாதிரி நீங்கள் குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழிகாட்டிய வழிகாட்டுதல் என்பது நாம் அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம ஒரு உடன்படிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதை கடைசி வரை பேண வேண்டும். அதே போல அடுத்த மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம்னு வைங்க, அந்த வாக்குறுதியையும் கடைசி வரை பேண வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த வழிகாட்டுதல் தான் நம்பிக்கை கொண்டவர்களுடைய நிலை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க? ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3, இன்னும் சில ஹதீஸ்ல 4ன்னு வருதுங்க. அதுல அந்த முனாஃபிக்கினுடைய அடையாளம்னா என்ன? இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினா பொய் பேசுவான். வ இதா வஅத, அவன் ஏதேனும் ஒரு விஷயத்துல வாக்குறுதி கொடுத்தால் அஹ்லஃப, கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பான். வ இதா துமின, அவனை ஒரு விஷயத்துல நம்புன, சரி ஆள் பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு என்று ஒரு விஷயத்துல நம்பி ஒன்றை ஒப்படைத்தால் ஹான, அந்த நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த விஷயத்துல அவர் மோசடி செய்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப இதுல நீங்க புத்தாண்டு தினத்திற்கென்று தனியான வாக்குறுதி கொடுக்கிறதுக்கு மார்க்கத்துல இல்ல. எந்த தினத்தில் வேண்டுமானாலும் நம்மிடத்துல ஒரு தீமையான காரியம் இருக்குதா, உண்மையிலேயே உளமாற திருந்தி இறைவா நான் இனிமே இந்த தவறுகளை செய்ய மாட்டேன், இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நான் முழுக்க முழுக்க நன்மையான காரியத்திலேயே பயணிப்பேன் என்று என்றைய தினத்தில் வேண்டுமானாலும் நாம் உறுதி எடுக்கலாம். அப்படி உறுதி எடுக்கிற பொழுது நாம் எடுக்கக்கூடிய உறுதி சும்மா பேச்சுக்கு எடுக்கக்கூடிய உறுதியாக இல்லாம, அடுத்தவங்கள்ட்ட சொல்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு உறுதியாக இல்லாம, அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன் என்று சொன்னால், ஒரு நன்மை செய்வேன் என்றோ ஒரு தீமையை செய்ய மாட்டேன் என்றோ அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு முடிவெடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த முடிவுக்கு மாற்றமாக நான் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய கடைசி காலகட்டம் வரை நடக்க மாட்டேன், அதுல கடைசி வரை உறுதியாக இருப்பேன் என்கிற இந்த தன்மையை நாம் வளர்க்க வேண்டும். கொஞ்சம் அப்படியே நபி தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எந்த மாதிரி உருவாக்கினார்கள், அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள்ல சில குறிப்பிட்ட உறுதிமொழி ஏற்கிறார்கள். அப்படி ஏற்கக்கூடிய அந்த உறுதிமொழியை அதில் அவங்க கடைசி வரை எந்த மாதிரி நடந்தாங்க. இன்றைக்கு நாம் நம்முடைய காலங்கள்ல கடந்த காலத்துல எவ்வளவோ அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்போம், இன்னும் அல்லாஹ்விடத்துல கூட எவ்வளவோ பல விஷயங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்போம். இப்படி வாக்குறுதி கொடுத்த விஷயத்துல நாம எப்படி நடக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, பதுர் யுத்தம். அந்த பதுர் யுத்தத்தை பத்தி நாம் அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்போம். அதுல எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்கிறது. இப்படி ரொம்ப ரொம்ப ஆரம்பத்தில் யுத்தத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்பவில்லை, ஆனால் அது நடைபெறக்கூடிய நிகழ்வு பின்னாடி வேற மாதிரி மாறி கண்டிப்பாக யுத்த களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி விடுகிறார்கள் இஸ்லாமிய படையினர். அப்ப அதுல முஸ்லிம்கள் எல்லாம் பதுர் யுத்தத்துல கலக்கும் பொழுது ஹுதைஃபத்து புனுல் யமான் என்கிற அந்த நபி தோழர், இன்னும் அவருடைய தந்தை அல் யமான் என்று சொல்லக்கூடிய இந்த 2 நபி தோழர்களும்
மக்காவில் இருந்து பதுரை நோக்கி புறப்பட்டு வெளியே போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி 2ல தான் பத்ர் யுத்தம் நடக்குது. அப்ப ஹிஜ்ரி 2ல பத்ர் யுத்தம் நடந்தாலும் ஹுதைஃபத்துல் இப்னு யமான் என்கிற அந்த நபி தோழரும் அவருடைய தந்தை அல் யமான் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழரும் அந்த பத்ர் நடைபெறக்கூடிய யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த நாள்ல அவங்க வந்து மக்காவிலிருந்து கிளம்பி என்ன செய்யறாங்க, பதுரை நோக்கி போறாங்க. அப்படி பதுரை நோக்கி போகக்கூடிய நேரத்துல மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இந்த இருவரையும் பார்த்து கேட்கிறார்கள், இன்னக்கும் துரீதுன முஹம்மதா, நீங்க முஹம்மது என்கிற அந்த இறை தூதரை நாடித்தான் நீங்க போறீங்களா? பதுர் யுத்தத்துல இப்ப எங்களுக்கு எதிராக ஆளை திரட்டி நிக்கிறாங்க, எங்களுக்கு எதிராக திரட்டி நிற்கும் பொழுது நீங்க அந்த முஹம்மதை நாடித்தான் செல்லுகிறீர்களா என்று அந்த இரு நபித்தோழர்களிடத்தில் கேட்கிற பொழுது ஃபகுல்னா, அந்த இரண்டு நபித்தோழர்கள் சொல்ல விடுகிறார்கள், மா நுரீதுஹு, நாங்க முஹம்மது நபியை நாடி எல்லாம் அங்க போகல, மா நுரீது இல்லல் மதீனா, நாங்க பத்ர் களத்துக்கெல்லாம் போகல, உங்களுக்கு எதிராக நாங்க என்ன செய்யல, போர் செய்வதற்காக போகல, நாங்க மதீனாவை நோக்கி தான் போறோம். ஆனால் அந்த இரண்டு நபித்தோழர்களும் சென்றது பத்ர் களத்திற்காகத்தான். அப்படி போகக்கூடிய நேரத்திலே வழிமறிச்சு கேட்டுட்டாங்களே, வழிமறிச்சு கேட்டதுனால இப்ப நம்ம என்ன செய்யறது, நாங்க வந்து முகமது நபியை நோக்கி போகல, நாங்க வந்து மதீனாவை நோக்கி தான் போறோம் என்று நாங்க ரெண்டு பேரும் பதில் சொன்னோம். இப்படி பதில் சொன்ன பிறகு அப்போது அந்த முஷ்ரிக்கீன்கள் எங்களிடத்தில் சில உறுதிமொழியை வாங்கினார்கள். அல்லாஹ்வை முன்னிறுத்தி சில உறுதிமொழியை வாங்கினார்கள். சில உடன்படிக்கை எங்களிடத்தில் வாங்கினார்கள். நீங்கள் போறதா இருந்தா மதீனாவுக்கு தான் போகணும், நீங்க பத்ர் களத்தை நோக்கி போக கூடாது, அங்க எங்களுக்கு எதிராக வந்து நீங்க போர் செய்யறதுக்காக பத்ர் நோக்கி போயிடக்கூடாது, நீங்க ரெண்டு பேரும் மதீனாவுக்கு தான் போகணும். வலா நுகாத்திலு மஅஹு, நீங்கள் அந்த இறை தூதரோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக சண்டையிடக்கூடாது என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை எடுத்து அனுப்பி விடுகிறார்கள். அப்ப இந்த இரண்டு நபி தோழர்களுக்கு கடுமையான வருத்தம், நாம போறதே யுத்த களத்துக்கு தான் போறோம், திடீர்னு அவங்க கேட்கறாங்க எங்க போறீங்கன்னு. நாம வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை நோக்கி நாங்க போகல, பத்ரை நோக்கி நாங்க போகல, மதீனாவுக்கு போறோம்னு சொல்லிட்டோம். அப்படி மதீனாவுக்கு போறோம்னு சொன்ன பிறகு இப்படி ஒரு உடன்படிக்கை நம்மளுக்கு எடுக்க வச்சுட்டாங்களே, அந்த இடத்துல நாம ஒரு உடன்படிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சே என்று எண்ணி மீண்டும் அல்லாஹ்வின் தூதரை வந்து சந்தித்து அதற்குரிய விளக்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மாதிரி நடந்துருச்சு, நாங்க பத்ர் யுத்தத்துக்கு தான் வர ஆசைப்பட்டோம், ஆனால் இப்படி யுத்தத்துல கலந்து கொள்ள கூடாது என்று உடன்படிக்கை எடுத்து விட்டார்களே, நாங்க என்ன செய்யறது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்க எப்படி அமைச்சுக்கிறது என்று கேட்கிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்சரிஃபா நஃபி லஹும் பி அஹ்திஹிம், அவங்க சொன்ன மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் மதீனாவுக்கே போங்க, அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நீங்க ரெண்டு பேருமே நிறைவேற்றுங்க, நம்ம வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இருந்துருவோம். வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம், ஆனா நீங்க அங்க மதீனாவில் இருந்து இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. இவன் நீங்க போர்க்களத்துல வரணும்னு நினைக்கிறீங்க, இருந்தாலும் நீங்க வாக்குறுதி கொடுத்ததுனால அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, நீங்க போர்க்களத்துல பங்கேற்க வேண்டாம், நீங்க மதீனாவுக்கே ஹிஜ்ரத் பண்ணி போயிடுங்க, அங்க போய் இருந்து விட்டு இவங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க, உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய நிகழ்வை பார்க்கிறோமே. அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுகிறது, ஒரு யுத்த களம் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு இடம், அதுல ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டாலும் அதில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்க சொன்னாங்க, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில கரெக்டா இருங்க, கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட வேண்டாம், இப்படித்தானே அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்களை வழி நடத்தினார்கள். அதே போல சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, ஹக்கீம் பின் ஹிஸாம் என்கிற ஒரு நபி தோழர் ஏழ்மை நிலையில இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல உதவியை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஏதாவது கொடுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க உதவி செய்கிறார்கள், மீண்டும் ஏதாவது கொடுங்களேன். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொடுக்கறாங்க, அடுத்து ஏதாவது கொடுங்களேன். மூன்றாவதும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்து விட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், யா ஹக்கீமு, ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹுல்வத்துன் ஹதீரத்துன், இந்த பொருளாதாரம் என்பது அது ஒரு இனிமையானது, பசுமையானது, கையில கிடைக்க கிடைக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லிவிட்டு, யார் அந்த பொருளாதாரத்தை திருப்தியான முறையில பேராசை இல்லாம சம்பாதிக்கிறாங்களோ, ஹலாலான அடிப்படையில தூய்மையான எண்ணத்துல யார் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்களோ, பூரிக்க லஹு ஃபீஹி, அவருக்கு தான் அந்த பொருளாதாரத்துல பரக்கத்து கிடைக்கும். யார் ஒருவர் பேராசையில எனக்கு நிறைய காசு வந்தா போதும் என்கிற ஒரு நிலையில ஒருவன் பொருளாதாரத்தை பெறுகிறானோ, லம் யுபாரிக் லஹு ஃபீஹி, அவனுக்கு அதுல எந்த ஒரு பரக்கத்தும் இருக்காது என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இந்த நபிமொழிகளை அந்த இடத்துல கேள்வியுற்ற அந்த நபி தோழர் ஹக்கீம் பின் ஹிஸாம் என்ற நபி தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுக்கறாங்க. வல்லதி பஅஸக பில் ஹக், ஹக்கீம் பின் ஹிஸாம் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்றாங்க,
உங்களுக்கு உண்மையான செய்தியை இறக்கி அருளினானே அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக லா அர்ஸவு அஹதன் பஅதக ஷைஆ, உங்களுக்கு பிறகு எந்த ஒரு நபர்கிட்டையும் நான் இந்த மாதிரி கையேந்தி போய் நிக்க மாட்டேன். எதுவரை? ஹத்தா உஃபாரக துன்யா, நான் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்லும் வரை, எனக்கு மௌத் வரந்தண்டியும். இப்போ உங்கள்கிட்ட கேட்டனே, இதுதான் நான் பொருளாதாரத்திற்காக அடுத்தவங்கள்ட்ட போய் நின்ன ஒரு நிகழ்வாக இருக்குமே ஒழிய, இதை தாண்டி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு பிறகு ஒரு வருடத்திலேயும் நான் எதையும் போய் கேட்டு நிக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. இஸ்லாமிய அரசாங்கத்தில் நிறைய பொருளாதாரம் கிடைக்கிறது. அப்படி கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அந்த ஜக்காத் நிதியில் இருந்து அந்த ஜக்காத் நிதியை யார் பெறுவதற்கு தகுதியான நபர்களோ அவர்களை அழைத்து கூப்பிட்டு கொடுக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹக்கீம் பின் ஹிஸாம் என்கிற நபித்தோழரை அழைக்கிறாங்க. இல்ல, எனக்கு அந்த பொருளாதாரம் வேண்டாம், மறுத்து விடுகிறார்கள். திரும்ப அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி. அவங்க ஹக்கீம் பின் ஹிஸாம் அவங்களை அழைச்சி, நான் மற்றவங்களுக்கும் இது போன்ற உதவி செய்யத்தான் செய்யறேன், ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படையில் என்னுடைய நாட்டில் இப்படி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது, உதவக்கூடிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன். மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு உதவி செய்யறேன், உங்களுக்கு மட்டும் நான் பிரத்யோகமா செய்யல. நீங்க இந்த ஜக்காத் பொருளில் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்போதும் அவர்கள் மறுக்கிறார்கள். மறுக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மக்களை அழைத்து, இன்னி உஷ்ஹதிக்கும் யா மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம் சமுதாயமே, உஷ்ஹிதுக்கும், நான் உங்களை இதற்கு சாட்சியாக ஆக்குகிறேன். அல்லாஹ் ஹக்கீமின், இந்த ஹக்கீம் விஷயத்துல உங்க எல்லாத்தையுமே நான் ஒரு சாட்சியாளராக ஆக்குகிறேன். அன்னி அஅரிது அலைஹி ஹக்கஹும் மின் ஹாதல் ஃபை, இந்த அரசாங்க பொருளாதாரத்திலிருந்து நான் இவருக்குரிய அந்த பங்கை நான் பிரிச்சு கொடுக்கிறேன். இவங்களுக்கு எவ்வளவு பங்கு போகணுமோ அதை வாங்கிக்கிடுங்க, நான் எவ்வளவோ பிரிச்சு கொடுக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அவர் வாங்க மறுக்கிறார். நான் ஏன் ஹக்க கரெக்டா பண்ணிட்டேன். ஆட்சியாளர் அடிப்படையில் ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு ஆளுக்கு கொடுக்காம இல்ல, என்னுடைய அந்த அடிப்படையில் நான் கரெக்டாக என்னுடைய உரிமையை வழங்குறேன். ஆனால் அவர்தான் வாங்க மறுக்கிறார். இதை நீங்க உங்களை நான் ஒரு சாட்சியாளராக ஆக்குறேன், அது உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நபிமொழியினுடைய கடைசி பகுதியை பார்க்கிற பொழுது அதுதான் நமக்கு ஆச்சரியம்னா அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். மற்ற நபர்களே ஹக்கீம் பின் ஹிஸாம் என்கிற அந்த நபித்தோழருக்கு ஒரு சான்று கொடுக்கிறார்கள், ஒரு சர்டிபிகேட் வழங்குகிறார்கள். பலம் யர்அஸ் ஹக்கீமுன் அஹதன் மினன் நாசி பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா துவஃபிய, அவர்கள் இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை அல்லாஹ்வின் தூதர்ட்ட ஆரம்பத்தில் கேட்டாங்களே, அதுக்கு பிறகு எந்த ஒரு வருடத்திலேயும் எந்த பொருளாதாரத்தையும் வாங்கினது கிடையாது. ஆட்சி தலைவர் கொடுத்தாலும் வாங்கினது கிடையாது, ஆட்சி தலைவர் இல்லாம அடுத்தவங்க ஏதாவது உதவி செஞ்சாலும் வாங்கினது கிடையாது என்கிற அந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோமே. அப்ப இது நமக்கு என்ன உணர்த்துகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு வேற ஒரு ஆட்சியாளர் தானே கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்த வாக்குறுதி அடுத்தவங்களுக்கு என்ன தெரிய போகுது என்று இருந்தாங்களா? நாம் அல்லாஹ்வை முன்னிறுத்தி கொடுத்திருக்கிறோம். இப்படி அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மரணம் வருந்தண்டியும் நான் அதை செய்ய மாட்டேன் என்கிற அந்த தன்மையில உறுதியாக இருந்தார்களே, இந்த பண்பை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பல நேரங்களில் வாக்குறுதி கொடுப்போம் அடுத்த நபர்கள்ட்ட, அல்லது இறைவனை முன்னிறுத்தி எவ்வளவோ பல விஷயங்களை சொல்லுவோம். அப்படி சொல்லுவதை ஒரு விளையாட்டுத்தனமான ஒன்றாக எடுத்துக்கொள்ளாமல் அதை நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். என அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், வஅஃபு பில் அஹ்த், நீங்கள் வழங்கக்கூடிய அந்த வாக்குறுதியை ஒழுங்காக நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த வாக்குறுதியும் மறுமை நாளில் விசாரிக்கப்படக்கூடியதாக தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா அதை கூட விசாரிக்கத்தான் செய்வான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் வழிகாட்டுகிறானே. இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்து, நம்முடைய கடந்த காலத்தில் எவ்வளவோ பல தவறுகளை செய்திருப்போம், அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவா நான் இது போன்ற எந்த ஒரு தவறுகளை செய்ய மாட்டேன் என்று இறைவனை முன்னிறுத்தி நாம் ஒரு உறுதிமொழி ஏற்போம். அது ஒரு புத்தாண்டுக்காக இல்லாம நம்ம புத்தாண்டு வரை நாம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் வழங்கப்படாவிட்டாலும் இந்த நேரங்கள்ல இறைவா நான் இது போன்ற அந்த விஷயங்கள்ல நான் சரியாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி ஏற்போம். அப்படி ஏற்கக்கூடிய அந்த உறுதிமொழியில் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரை நாம சிறந்த முறையில் வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி எனது நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.